ஓம் சாந்தி. 18/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாட எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் ஆத்ம அபிமானி ஆகி மிக கவனமா இந்த ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா அழிவற்ற வைத்தியர் ஆவார். அவர் அழிவற்ற வைத்தியர். அவர் ஒரு மகா மந்திரத்தின் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களையும் தூரம் போக்கி விடுகிறார். ஒரே ஒரு மந்திரம் தான் எடுத்துட்டு வந்திருக்காரு, மன்மனாபவ என்ற மகா மந்திரம். அதாவது தன்னை ஆத்மா என்று பரமாத்மாவை நினைவு செய்யுது. இதை செய்தாலே போதும், உங்களுடைய எல்லா துக்கங்களையும் தூரம் போக்கிறார் பாபான்னு சொல்றாரு. அவர் அழிவற்ற வைத்தியர் ஆவார் சொல்லி பாபா சொல்றாங்க. கேள்வி: மாயை உங்களுக்கு இடையில் ஏன் தடை ஏற்படுத்துகிறது? ஏதாவது காரணத்தை சொல்லுங்கள் சொல்லி பாபா கேட்கிறாரு. ஏன் இந்த மாயா தடை ஏற்படுத்துது? பிகே லைஃப்ல ஏகப்பட்ட தடை ஏன் வருது? ஏதாவது காரணத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. பதில்: முதல் பாயிண்ட், ஏனென்றால் நீங்கள் மாயின் மிகப்பெரிய வாடிக்கையாளர்கள் ஆவீர்கள். 63 ஜென்மா நம்ம தான் மாயையோட கஸ்டமர். மாயை கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதனுடைய வாடிக்கை முடிகிறது. இப்போ நம்ம அதுகிட்ட ஈஸ்வரன்கிட்ட வர்றதுனால அதுகிட்ட பிஸ்னஸ் நம்ம முடிச்சிடறோம். ஆகையினால் அது தடையை ஏற்படுத்துகிறது. அதனால மாயாவுக்கு பிடிக்க மாட்டுது. நம்ம ஈஸ்வரனோட போகிறது அதுக்கு பிடிக்க மாட்டுது. தடையா ஏற்படுத்துதுன்றாரு. 2வது பாயிண்ட், அழிவற்ற வைத்தியர் உங்களுக்கு மருந்து கொடுக்கும்போது மாயின் வியாதி வெளியேறுகிறது. ஆனா இப்போ நமக்கு இந்த மாயா எல்லாருக்குமே தனக்குள்ளாரையும் மாயா இருக்கு, மற்றவங்களுக்குள்ளாரையும் மாயா இருக்கு. அதுதான் நமக்கு தடையை ஏற்படுத்துது. இப்போ பாபா அழிவற்ற வைத்தியரா நமக்கு அந்த சஞ்சீவனி மூலிகை மாதிரி மருந்து கொடுக்குறாரு. அந்த மருந்து கொடுக்கும்போது மாயின் வியாதி நமக்கு வெளியேறுதுன்னு சொல்றாரு. ஆகையினால் தடைகளை பார்த்து பயப்படக்கூடாது. அதனால நீங்க வாழ்க்கையில தடை வருதுன்னா, நம்ம லைஃப்ல எப்படி எது ஒன்று முயற்சி ஏற்படுத்தினாலும் நமக்கு தடையா வருதுன்ட்டு பயப்படக்கூடாதுன்றாரு. மன்மனாபவ என்ற மந்திரத்தின் மூலம் இந்த மாயை ஓடிவிடும் சொல்றாரு. அப்ப நீங்க பாபாவை நினைச்சிட்டே இருங்க போதும். ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாயாலாம் ஓடிடும். மாயாவை பார்த்து பயப்படாதீங்க. பாபா சொல்றாங்க, ஓம் சாந்தி. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். மனிதர்கள் மனதிற்கு அமைதி வேண்டும் என்று சொல்லி துன்பம் அடைகிறார்கள். இப்ப எல்லாரும் என்ன கேக்குறாங்க? எனக்கு நிம்மதி வேணும், அமைதி வேணும்ட்டு சொல்லி துன்பம் அடைகிறாங்க. தினமும் ஓம் சாந்தி என்று சொல்றாங்க. ஆனால் அதனுடைய அர்த்தத்தையே புரிஞ்சு கொள்ளாம காரணத்தினால அமைதியை வேண்டிக் கொண்டே இருக்கிறாங்க. ஓம் சாந்தின்னு சொல்லணும்னா, நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபமானவன், நான் வந்திருக்கிற தேசமே சாந்தி தாமம் தான். அப்ப நம்ம ஆத்மாவுடைய சுய தர்மமே சாந்தி தான்றதை புரிஞ்சுக்காம, அவங்க காரணத்தையே புரிஞ்சுக்காம அமைதியை தேடி அலைகிறாங்கன்றாரு. நான் ஒரு ஆத்மா, அதாவது நான் அமைதியானவன் என்று சொல்லவும் செய்யறாங்க. நம்முடைய சுய தர்மமே அமைதியாகும் சொல்லி பாபா சொல்றாரு. சுய தர்மமே அமைதி என்றால் பிறகு ஏன் கேட்க வேண்டும் சொல்லி பாபா கேட்கிறாரு. நமக்குள்ளாரே அமைதி இருக்கு, அப்புறம் ஏன் நம்ம போய் வெளியில தேடணும்? ஒரு ராணியோட அவங்க கழுத்து மாலையை காணோம் தேடிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் தேடி பார்ப்பாங்க. ஒரு மணி மாலையை காணோம் சொல்லிட்டு எல்லாரும் எங்க விடாம தேடிட்டு இருப்பாங்க. அரண்மனையை ஃபுல்லா தேடுவாங்க, கிடைக்காது. அப்புறமா ஒரு ரூமுக்கு போவாங்க. அங்க ஒரே கண்ணாடியா இருக்கும். அந்த கண்ணாடியில இவங்களை பார்க்கும்போது அந்த மாலை அவங்க கழுத்துல இருக்கும். அப்பதான் தன்னோட கழுத்துலயே வச்சுக்கிட்டு அதை தேடி இருக்கிறாங்கன்றது தெரியும். அது மாதிரி நமக்குள்ளாரையே அந்த அமைதி இருக்கு. ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைக்கும் போது நம்ம நிம்மதி கிடைக்குது. நம்ம வெளியே போய் யாருக்கிட்டையாவது எனக்கு அமைதி கொடுங்க, நிம்மதி கொடுங்க, எங்கேயாவது கூப்பிட்டு போங்கன்னா எங்கேயுமே அந்த அமைதி இல்லை. அதாவது நமக்குள்ளதான் அந்த அமைதி இருக்குன்றத யாரும் புரிஞ்சுக்கலன்றாரு. அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் மீண்டும் இப்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதனாலதான் என்ன செஞ்சாலும் மனசு அமைதியாக மாட்டுது. என்ன பண்ணுங்க, எது ஒன்னாலும் கார் வேணும், பங்களா வேணும், அந்த இடத்துக்கு போனோம், இங்க போனோம், எங்கெங்கயோ சுத்திட்டு வந்தாலும் கோயிலா தெரிஞ்சாலும் அமைதியே கிடைக்கல. திரும்ப நமக்கு அமைதி இல்லாத தன்மை ஏன் வருதுன்னா, நம்ம ஆத்மா நம்ம சுய தர்மமே அமைதி. நம்ம பரந்தாமத்துல இருந்தா வரோம். நம்மளுடைய கடவுள் அப்பா தான் பரம்பிதா பரமாத்மா. இது புரிஞ்சிக்காத காரணத்தினால்தான் மீண்டும் அமைதியை தேடி அலைகிறாங்கன்றாரு. இது ராவண ராஜ்யம் என்பதை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்றாரு. ஆனால் ராவணன் பொதுவாக முழு உலகத்திற்கும் குறிப்பாக பாரதத்திற்கு எதிரி அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆகினால்தான் ராவணனை எரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்பதையும் புரிஞ்சிக்கல. எதுக்கு ராவணனை வருஷம் தசரா பண்டிகை முடிஞ்சோடனே எரிக்கிறாங்க? தஸ்ஹரா, தஸ்னா 10 தலையா எரிக்கிறது, ஹரா
அந்த தசரா பண்டிகையில ராவணனை எதுக்கு எரிக்கிறோன்னு தெரியாம எரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி வருஷா வருஷம் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் இருக்கிறார்களா என்ன? பாபா கேட்கிறாரு. வருஷா வருஷம் ஒரு மனுஷனை போய் யாராவது எரிப்பாங்களா? எதுக்கு அவரை எரிக்கிறோன்னு கூட தெரியாம இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ராவணனை பிறவி பிறவிகளாக கல்பமாக எரித்து கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் உங்களுடைய இந்த எதிரி மிக பெரியவன் ஆவான். பாபா சொல்றாரு. ஏன் இந்த ராவணனை எரிக்கிறாங்க? அந்த 10 தலை ராவணனா இவன் கல்பமா இவனை எரிக்கிறாங்க. ஏன்னா உங்களோட மிகப்பெரிய எதிரியே மாயாதான். அது ரொம்ப பலம் வாய்ந்தது. உங்களை ஈஸ்வரனுடைய அந்த இலக்கை அடைய விடாம பண்றதே அந்த மாயாதான். அனைவரும் 5 விகாரங்களை மாற்றுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறவியே கீழான நிலையில் எடுக்கிறோம் என்றால் ராவண ராஜ்யம் ஆகிறது இல்லையா? இங்க பிறப்பே விகாரத்துலதான் பிறக்கிறாங்கன்றதுனால ராவண ராஜ்யம் மோசமா இருக்கு இல்லையா சொல்றாரு. இந்த சமயத்துல அளவற்ற துக்கம்தான் இருக்குது. இப்ப உலகமே வெறும் துக்கம் தான்றாரு. இதற்கு யார் பொறுப்புன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. எல்லாமே ராவணன் தான். இந்த அளவற்ற துக்கத்துக்கு காரணமே ராவணன் தான்றாரு. இது யாருக்குமே தெரியல. துக்கம் எந்த காரணத்தினால் ஏற்படுகிறதுன்றத இன்னும் வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலன்றாரு. இப்ப பாபா சொல்லிதான் நமக்கே தெரியுது. ஆமா, நம்மளோட பிரச்சனை காரணமே இந்த 5 விகாரம் தான். இதுலதான் நமக்கு எல்லாமே வந்துருது. தேக அபிமானத்தினாலதான் காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரன்ற ஒரு ஃபேமிலிக்குள்ளார ஒரு ஒற்றுமே இல்லாம பண்ணது இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தின் தான் காரணம் தான். இது எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிறதுனால தான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியலன்றதை இப்ப புரிஞ்சுட்டோம். இந்த ராஜ்யமே ராவனுடையதுதான் சொல்றாரு. நீங்க கலியுகத்துல இருக்க வரைக்கும் இங்க மாயாவோட ராஜ்யம் தான்றாரு. அதனால ஏதாவது உங்களுக்கு துக்கம் வந்துட்டு தான் இருக்கும். நீங்க சிவனை நினைச்சு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சாலும் ஒரு பக்கம் இந்த மாயா விடாது. அனைத்திலும் பெரிய எதிரி இவன் தான் சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொரு ஆண்டும் இவனை கொடும்பாவை எரித்து கொண்டிருக்கிறாங்க. நாளுக்கு நாள் இன்னும் பெரியதாக உருவாக்கிக்கிட்டே போறாங்கன்றாரு. துக்கமும் அதிகரிச்சுட்டே போகுது. இவ்வளவு பெரிய பெரிய சாதுக்கள், சன்னியாசிகள், மகாத்மாக்கள், ராஜாக்கள் போன்றோர் இருக்கிறாங்கன்னா, ஆனால் ஒருவருக்கு கூட அந்த ராவணன் நம்முடைய எதிரி, அவனை நாம் வருஷா வருஷம் எரிக்கிறோன்றது தெரியலன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பெரிய பெரிய சாது சன்னியாசிகளுக்கே இந்த ரகசியம் தெரியாதுன்றாரு. மேலும் பிறகு ராவணன் இறந்து விட்டான், நாம் இலங்கைக்கு எஜமானர்களாகிட்டோம் என்ற குஷியில கொண்டாடுறாங்கன்னு சொல்றாரு. இன்னும் சிலர் என்ன அவங்க அந்த ராமாயணத்தை படிச்சுட்டு ராவணன் இறந்துட்டான், இந்த இலங்கைக்கு நம்ம தான் எஜமானன்ட்டு கொண்டாடுறாங்க. அதாவது தசரா பண்டிகையில கொண்டாடுறாங்க. ஆனால் எஜமானர்களாக ஆவதில்லை. ஆனா யாரும் இது வரைக்கும் எஜமானரா ஆகலன்றாரு. எவ்வளவு பணத்தை செலவு செய்யறாங்க. உங்களுக்கு அவ்வளவு அளவற்ற பணத்தை கொடுத்தேன் பாபா சொல்றாரு. இந்த பக்தி மார்க்கத்துல எவ்வளவு பணம் செலவு செய்யறாங்க. பொம்மையெல்லாம் செஞ்சு எரிக்கிறாங்களே, எவ்வளவு செலவாகுது. பாபா கேக்குறாரு. உங்களுக்கு அவ்வளவு அளவற்ற பணத்தை கொடுத்துட்டு போயிருந்தனே, எல்லாத்தையும் எங்க இழந்தீங்கன்னு சொல்லி கேக்குறாரு பாபா. நம்மள தசராவில் லட்சக்கணக்கான ரூபாய்களே செலவு செய்யறாங்க. பாபா சொல்றாரு பாருங்க, ஒவ்வொரு தசரா பண்டிகைக்கும் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்யறாங்களாம். பாபா மேல இருந்து பார்த்துட்டு சொல்றாரு. ராவணனை அழித்து இலங்கையை கொள்ளையடிக்கிறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. ராவணனை ஏன் எரிக்கிறார்கள் என்று எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. இந்த சமயத்தில் எல்லாருமே இந்த விகாரங்களின் சிறையில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அரைக்கல்பமாக ராவணனை எரிக்கிறாங்க. ஏனென்றால் துக்கமுடையவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. 2500 வருஷமா இந்த ராவணனை எரிக்கிறாங்கன்றாரு. ஏன்னா அவ்வளவு துக்கமா இருக்கிறாங்க. அதை எரிச்ச உடனே அவங்க நிம்மதியாயிடுது போல இருக்கு. அதனால எரிச்சிட்டு இருக்கிறாங்கன்றாரு. ராவனுடைய ராஜ்யத்தில் நாம் மிகவும் துக்கமுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, இது ஏதோ கலியுகம், களி முத்திருச்சிங்க, நிம்மதியே இல்லைன்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. சத்தியுகத்தில் இந்த 5 விகாரங்கள் இருக்கிறதே இல்லை என்பதை புரிஞ்சுக்கல. ஆனா சொர்க்கம்னு ஒரு உலகம் இருந்தது. அங்க இந்த மாயா ராவணனே கிடையாது, அங்க துக்கமே கிடையாது, சுகமா வாழ்ந்தோம். 5 விகாரங்களே இல்லைன்றத புரிஞ்சுக்கல. இந்த ராவணனை எரிப்பது போன்றவையெல்லாம் நடப்பதில்லை. சத்தியுகத்துல யாரும் ராவண பொம்மையெல்லாம் செஞ்சு எரிக்க மாட்டாங்க. இதை எப்போதுல இருந்து கொண்டாடி வருகிறீர்கள்னு கேளுங்க அவங்கள. இது அனாதியாக தொன்று தொட்டு நடந்து வருதுன்னு சொல்றாரு. ரக்ஷா பந்தனம் எப்போது ஆரம்பமானது? பாபா கேக்குறாரு. ரக்ஷா பந்தன்லாம் எப்பொழுது ஆரம்பமானதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அனாதியா பழங்காலத்துல இருந்து எங்க முன்னோர்கள் செஞ்சது நடந்து வருகிறதுன்ட்டு சொல்லுவாங்கன்றார். எனவே இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்களுடைய புத்தி என்னவாக ஆகிடுச்சு பாருங்க. இப்ப அவங்க மிருகங்களாவும் இல்ல, மனுஷங்களாவும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு.
மொத்தமா மிருகமாவும் மாறல, அதுக்கு தகுந்த மாதிரி மனிதாபிமானமும் இல்லைன்றாரு. அந்த அளவுக்கு புத்தி கெட்டு போயிருக்கு. ஒரு வேலைக்கும் உதவாதவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்தை முற்றிலும் தேர்ந்தெடுக்கவில்லை. பாபா சொல்றாரு, இந்த மனுஷங்களுக்கு சொர்க்கம்னு ஒண்ணு இருந்தது, அது எங்க இருந்ததுன்னு கூட தெரியாது. இந்த உலகத்தை தான் பகவான் படைத்தார் என்று புரிஞ்சுக்கிறாங்க. பாபா சொல்றாரு, அவங்க நினைச்சுக்கிறாங்க இந்த கலியுகம், இந்த நரகம் இதுதான் கடவுள் படைச்சார்ன்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் துக்கத்தில் பகவானை தான் நினைவு செய்கிறார்கள். கடவுள் படைச்சாரு உலகத்தை, இருந்தாலும் இவங்களுக்கு துக்கம் வந்தா கடவுளை தான் நினைவு செய்யறாங்க. ஹே பகவானே, இந்த துக்கத்திலிருந்து விடுவீங்கள்னு சொல்லி வேற கூப்பிடுறாங்க. ஆனால் கலியுகத்தில் சுகமுடையவர்களாக இருக்க முடியாது. இப்ப என்ன துக்கத்திலிருந்து விடுவினா அப்ப இங்கேயே ஜாலியா வாழணும்னா வாழ முடியாது. அதாவது ஜாலியா வாழணும், 5 விகாரத்தோட இருக்கணும்னா அது எப்படி முடியும்? ஊழுக்கும் ஆசை, மீசைக்கு ஆசைன்ற மாதிரி என்னை யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, ஆனா நான் கலியுகத்துல தான் இருப்பேன்னா எப்படி இருக்க முடியாதா? பாபா சொல்றாரு, கலியுகத்துல போய் நீங்க சுகமுடையவர்களா இருக்க முடியாது. சொர்க்கத்துல இருந்தாங்கன்னா சுகமுடையவங்களா இருக்க முடியும். உடம்புலயும் இருக்கணும், யாரும் என்ன எதுவும் சொல்லக்கூடாதுன்னா அதுக்கு நீங்க சொர்க்கத்துல தான் இருக்கணும்னு சொல்றாரு. கண்டிப்பாக துக்கத்தை அனுபவிக்கத்தான் வேண்டும். கண்டிப்பா எல்லாரும் துக்கத்தை தான் அனுபவிக்கணும் இங்க. ஏன்னா நம்ம இருக்கிற இடமே கலியுகம் இல்லையா? இங்க எல்லாமே 5 விகாரம் தான். சுத்தி ஊரோட ஒத்து வாழன்னு சொல்லுவாங்க. கோவப்படுவாங்க, எல்லா விகாரத்துலயும் போவாங்க. அந்த மாதிரி இருக்கிற உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளை மட்டும் கடவுள் மாத்திட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா அதுக்கு எதிர்ப்பு இருக்கதான் செய்யும். பாபா சொல்றாரு, கண்டிப்பா துக்கத்தை அனுபவிக்கத்தான் வேண்டும், ஏணிப்படியில் இறங்கத்தான் வேண்டும் சொல்றாரு. இப்ப எல்லாருமே இது ஒரு டிராமா. கண்டிப்பா துவாபர யுகத்துல இருந்து எல்லாம் இறங்கிதான் வரணும்ன்றாரு. புதிய உலகத்துல இருந்து பழைய உலகத்தின் இறுதி வரை உள்ள எல்லா ரகசியத்தையும் இப்ப பாபா நமக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகள் அருகில் வரும்போது அனைத்து துக்கங்களின் மருந்து ஒன்றுதான் என்று சொல்கின்றனர். இப்ப கடைசியா பாபா கிட்ட வந்த உடனே எல்லாரும் சொல்றாங்க, எல்லா துக்கங்களுக்கும் மருந்து ஒண்ணுதான் அப்படின்ட்டு குழந்தைகளே சொல்றாங்க. அழிவற்ற வைத்தியர் இல்லையா அவரு சிவன், அழிவற்ற வைத்தியர். அதனாலதான் வைத்தீஸ்வரன் கோயில்லாம் இருக்குது. வைத்தியநாதன் அவருக்கு பேர் இருக்கு. அழிவற்ற வைத்தியர் அவரு. 21 பிறவிகளுக்கு எல்லாரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து விடுகிறார். நமக்கு 21 பிறவிகளுக்கு எல்லாரையுமே, உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே யாரெல்லாம் அவருக்கு பேச்சை கேட்கறாங்களோ அவங்களெல்லாம் துக்கத்துல இருந்து விடுவிச்சிடுறாருன்னு சொல்றாரு. அந்த வைத்தியர்கள் அவர்களே கூட நோயிற்று விடுகிறார்கள். ஆனா அந்த டாக்டர்ஸ் இருக்காங்களா உலகத்துல, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கே நோய் வந்துருதுன்றாரு. அவங்கள போய் யார் காப்பாத்துறது? இங்க இவர் அழிவற்ற வைத்தியர் ஆவார். இங்க சிவன் இவர் அழிவற்ற வைத்தியர். இவருக்கு நோயெல்லாம் வராது, ஏன்னா இவர் பிறப்பிறப்பிலே வரமாட்டாரு. அழிவற்ற டாக்டர் இவரு. துக்கமும் அளவற்றதாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த உலகமே ஒரே துக்கமா இருக்கு இல்லையா? சுகமும் இங்க அளவற்றதாக தான் இருந்தது என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்றாரு. ஒரு காலத்துல உலகம் சொர்க்கமா இருக்கும்போது இங்க சுகமும் அளவற்றதா இருந்தது சொல்றாரு பாபா. பாபா அளவற்ற சுகத்தை இப்ப நமக்கு கொடுக்கிறார். அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளம் கூட இருக்காதுன்னு சொல்றாரு. பாபா படைச்சதே சொர்க்கத்தை தான். அங்க அளவற்ற சுகம் இருக்கும். அங்க துக்கம்னா என்னன்னு தெரியாது. சுகமுடையவர்களாக ஆவதற்கு தான் மருந்தாகும் சொல்லி பாபா சொல்றாரு. என்னை மட்டும் நினைவு செய்தீங்கன்னா தூய்மையாக சதோ பிரதானமாக ஆயிடுவீங்க. பாபா சொல்றாரு, நீங்க இருக்கிறது கலியுகம் தான். சுத்தி பார்த்தா எல்லற்ற துக்கம் தான். இருந்தாலும் நீங்க இங்கேயே இருந்தாலும் என்ன நினைவு செய்யுங்க, அப்ப தூய்மையாயிடுவீங்க. தூய்மையா சதோ பிரதானமா ஆயிட்டீங்கன்னா எல்லா துக்கமும் தூரம் போயிடும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு சுகமோ சுகம்தான் இருக்கும். இப்ப உங்க துக்கங்கள்லாம் முடிவு வந்துருச்சு சொல்லுவாங்களா, இந்த கிறிஸ்துவ தர்மத்தை சொல்லுவாங்க, உங்க துக்கம் எல்லாம் போயிடுச்சு, துக்கம் சுகமாக மாறும் சொல்லி எல்லாம் எழுதிருப்பாங்க. எப்படி மாறும்? கடவுளே அவரை நினைக்க சொல்றாரு. அவரை நினைச்சாதான் அந்த துக்கம்லாம் இப்ப சுகமா மாறும். பிறகு சுகமா தான் இருக்கும்ன்றாரு. பாபா துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்குபவர் என்று பாடப்பட்டிருக்கிறது. அரை கல்பத்திற்கு உங்களுடைய அனைத்து துக்கங்களும் தூரம் போயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் தங்களை ஆத்மான்னு மட்டும் புரிஞ்சுட்டு பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க. சிவனேன்னு இருங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எங்க என்ன நடந்தாலும் எதையும் பார்க்க கூடாது. என்ன நடந்தாலும் நான் ஆத்மா, நான் நடிக்க வந்திருக்கேன், என்னுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மான்ட்டு அவரை மட்டும் சிவனேன்னு நினைச்சிட்டு இருங்கன்றாரு. ஆத்மா மற்றும் ஜீவன் ரெண்டினுடைய விளையாட்டு தான் இதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது ஆத்ம உணர்வுல இருந்து நடிக்கிறது மற்றும் உடல் உணர்வுல நடிக்கிறது, இந்த ரெண்டோட விளையாட்டு தான் சொல்றாரு. நிராகார ஆத்மா அழிவற்றது மற்றும் சாக்கார சரீரம் அழியக்கூடியதாகும். இந்த ஆத்மா அழிவற்றது, ஆனா இந்த சரீரம் அழியக்கூடியது. இதனுடைய விளையாட்டு தான் இதுன்னு சொல்றாரு. நம்ம இந்த சத்தியுகத்துல நம்ம ஆத்ம உணர்வுல இருந்தோம். அப்ப சரீரம் டிஃப்ரெண்டா இருந்தாலும் அந்த சரீரத்தை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா ஆத்ம உணர்வுல இருந்ததுனால அதை எரிச்சாலும் போச்சாலும் நம்ம அழலை.
ஆனா இந்த 2500 வருஷம் நம்ம வந்து உடல் உணர்வுல வந்துட்டோம். இந்த உடல் தான் நான் நினைச்சிட்டு அந்த உடலை எரிக்கும் போது எல்லாரும் அழுகுறாங்க. அந்த உடல்ல தான் அவங்க நினைச்சுக்கிறாங்க. கடைசியில ஆத்மா தான் நடிச்சுது. ஆத்மா உடலை விட்டு போயிடுச்சு. இந்த உண்மை தெரிஞ்சா யாரும் அழமாட்டாங்க. ஆனா அது வந்து அதனால இந்த ரெண்டுனோட விளையாட்டு தான் இதுன்னு சொல்றாரு. எப்போது பாபா சொல்றார், தேகம் உட்பட தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் மறந்துருங்க, ஏன்னா எல்லாம் அழிய போகுதுன்றாரு. உங்க தேகமே அழிஞ்சிடும். நீங்க உடலை விட்டீங்கன்னா உங்க தேகத்தையே அழிச்சிருவாங்க. அப்புறம் என்ன தேகத்தினுடைய சம்பந்தங்கள்? இவங்க எல்லாரும் ஆத்மாக்கள் தான். மேல இருந்து வந்து உங்களோட பாட்டு நடிக்கிறாங்க. சும்மா நீங்க சினிமா மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் பொய், எல்லாம் மறந்துருங்கன்றாரு. குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே தங்களை இப்போது வீட்டுக்கு செல்ல வேணும்ட்டு புரிஞ்சுக்கோங்க. குடும்பத்துல இருங்க, எல்லா இடத்துலயும் இருந்து குழந்தை குட்டி எல்லாம் இருந்தா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட படைப்பு தான் எல்லாம். நீங்க கல்யாணம் பண்ணா அதுவும் உங்க படைப்பு தான். அது குழந்தை பிறந்தா அதுவும் உங்களோட படைப்பு தான். படைச்சிட்டீங்களே, அதனால காட்டுக்குலாம் சன்னியாசி மாதிரி ஓடி போகக்கூடாது. வீட்டிலே தான் இருக்கணும். இருந்துட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கோங்க. ஆனா இது ஒரு நடிப்பு நாடகம், நான் நடிச்சிட்டு இருக்கேன்றத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அட்டாச்மெண்ட் வைக்காதீங்கன்றாரு. தூய்மையற்றவர்கள் செல்லவே முடியாது. ஆகையினால என்னை மட்டும் நினைவு செய்தீங்கன்னா சர்வ பிரதானமாக ஆயிடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, தூய்மை ஆகாம ஆத்மால பாவம் ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா பறந்தாம போக முடியாது. அதனால ஆத்மா தூய்மையானாதான் போக முடியுன்றதுனால பாபா நினைவு செஞ்சீங்கன்னா தூய்மையாயிடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவிடம் மருந்து இருக்கிறது அல்லவா? அவர்கிட்ட அழிவற்ற வைத்தியர் டாக்டர், அவர்கிட்ட தான் இந்த ஆத்மாவுக்கு மருந்து இருக்கு. உடம்புக்கு மருந்துனா நம்ம அந்த டாக்டர்கிட்ட போறோம். ஆத்மாவுக்கு மனசே சரியில்லைன்னா அதை டாக்டரால கூட சரி பண்ண முடியாது. நீங்க எத்தனை வைத்தியம் பார்த்தாலும் எத்தனை ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்க மனசு சரியில்லைன்னா அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. உடம்பையும் வருத்தி மனசும் சரியில்லாம உடம்பையும் வருத்தி சுத்தமா எங்க கூட்டு போனாலும் சரியாகாது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆத்மால பிரச்சனை. ஆத்மால பிரச்சனை இருந்தாலே மென்டல் ஆயிடுவாங்க நிறைய பேர். அதனாலதான் மென்டல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் சரி பண்ண முடியாத பிரச்சனைன்ட்டு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா அது ஆத்மால பிரச்சனை. ஆத்மால சக்தி இல்லாதனால அந்த மாதிரி ஆயிடுறாங்க. இப்ப பாபாவிட்ட அந்த மாதிரி பிரச்சனை கூட மறந்து இருக்குது. சிவபாபாட்ட அவர் ஆத்மாவே வந்து சார்ஜ் பண்றாரு, எல்லாரையும் சக்திசாலியா ஆக்குறாரு. மாயை கண்டிப்பாக தடையை ஏற்படுத்தும் என்பதை கூறுகின்றேன் பாபா சொல்றாரு. ஆனா நீங்க என் குழந்தையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அரை கல்பமா நீங்க அதோட கஸ்டமரா இருந்தீங்க. ஆனா இப்ப திடீர்னு நீங்க மாறுறதுனால மாயா உங்களுக்கு தடையை ஏற்படுத்தும்னு சொல்றாரு. நீங்கள் ராவனுடைய வாடிக்கையாளர்கள் ஆவீர்கள். 2500 வருஷம் நீங்க தான் அதோட பிசினஸ் வச்சிருந்தீங்கன்றாரு. அவனுடைய வாடிக்கையாளர் சென்று விட்டால் கண்டிப்பாக கொதிப்பான், கோபம் கொள்வான். யாராவது ஒருத்தவங்க ஒரு கடையில பிசினஸ் பண்றாங்க, அவங்க கடையிலேயே நம்ம டீ குடிச்சிட்டு திடீர்னு ஒரு வேற கடைக்கு போய் டீ குடிச்சோன்னா அந்த கடைக்கார கோபம் வரும்ல, அந்த மாதிரி இந்த மாயாவுக்கு நம்ம மேல கோபம் வருதுன்னு சொல்றாரு. எனவே இது படிப்பு என்று பாபா இப்ப புரிய வைக்கிறார். எந்த மருந்தும் இல்லை. பாபா சொல்றாரு, பாபா மருந்தெல்லாம் கொடுக்கல, படிக்க வைக்கிறாரு, அவ்வளவுதான். நினைவு யாத்திரை தான் மருந்துன்னு சொல்றாரு. அவரை நினைக்கிறது தான் மருந்து, வேற எதுவும் கிடையாது. என்னை நிரந்தரமாக நினைவு செய்வதற்கான முயற்சி செஞ்சீங்க என்றால் ஒரே மருந்தின் மூலம் உங்களுடைய எல்லா துக்கங்களும் தூரம் போயிடும் சொல்றாரு. ஆனா நீங்க நினைக்கிறது உங்க கையில தான். பர்மனண்டா என்னையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரே மருந்து தான், இந்த மண் மனாபவ தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மான்னு நினைக்கும் போது எல்லா துக்கங்களும் தூரம் போயிடும்ன்றாரு. பக்தி மார்க்கத்தில் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. பக்தியில கூட பாத்தீங்கன்னா வாயில எதையாவது முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஏதாவது ஒரு மந்திரம் அல்லது ராமநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை முறை நீங்கள் தினமும் ஜபிக்க வேண்டும் என்று அவர்களின் குருவின் மந்திரம் கிடைத்திருக்கிறது. அவங்களுக்கு ஏதோ மந்திரம் கொடுத்துருக்குறாங்க, ராம ராம அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ராமநாம மாலையை ஜபிக்க வேண்டும் என்று அவங்களுக்கு சொல்றாங்க. இதைத்தான் ராமநாம தானம் என்று சொல்லப்படுகிறது சொல்றாரு. இப்படி நிறைய அமைப்புகள்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க பக்தியில் என்றாரு. ராமா ராமா என்று ஜபிச்சுக்கிட்டே இருந்தார்கள் என்றால் சண்டை எதுவுமே போட மாட்டாங்க. பாபா சொல்றாங்க, அவங்க வாயால ராமா ராமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது யார்ட்டையும் சண்டை போட மாட்டாங்க, அதுலயே ஈடுபட்டிருப்பாங்க. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு அமைப்புகள் உருவாக்கப்பட்டு இதெல்லாம் சொல்லுங்கன்ட்டு ஜபிக்கிறாங்கன்றாரு. யாராவது எதுவும் சொன்னாலும் கூட பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் ஸ்லோகன் வாயில சொல்லிட்டே இருக்காங்களோ அவங்க யாருக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. மிகவும் குறைவானவர்கள் தான் இப்படி செய்யறாங்க பக்தியில கூட சொல்றாரு. இங்கே ராமா ராமான்லாம் வாயின் மூலம் எதையும் சொல்ல வேண்டியதில்லைன்ட்டு பாபா புரிய வைக்கிறார். பாபா சொல்றாரு, இங்கே நம்ம பிரம்மகுமாரி இயக்கத்துல கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாரு. கடவுள் என்ன சொல்றாரு, நீ பாடத்தை மட்டும் கவனி, மனசுக்குள்ளார என்ன நினைச்சுக்கோ, நீ வெளியில வாயால ராமா ராமான்னு கூட சொல்ல வேண்டியதில்லைன்றாரு. பாபாவை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்பதுதான் இங்கே ஜபிப்பது போன்றதாகும் சொல்றாரு. அவங்க வாயில ராமா ராமான்னு சொல்றாங்க, ஆனா இங்க நம்ம பாபாவை மனசால நினைவு செய்யணும். நம்ம நினைவு செய்யறது கூட யாருக்கும் தெரியாது, கண்ணுக்கு தெரியாது.
யார் எவ்வளோ நினைக்கிறோன்ட்டு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் பாபா நினச்சிட்டே இருங்க, அதுதான் ஜபிப்பது போன்றதுன்னு சொல்கிறாரு. நான் ஒன்றும் ராமன் இல்லை என்று பாபா கூறுகின்றார். பாபா ஒன்றும் அந்த திரேதாயுக ராமர் கிடையாதுன்னு சொல்கிறாரு. ராமர் திரேதாயுகத்தவராக தான் இருந்தார். திரேதாயுகத்தில் தான் அந்த சொர்க்கத்தில் கிருஷ்ணர் இருந்த மாதிரி திரேதாயுகத்தில் ராமர் தான் ராஜ்யம் செஞ்சார், உலகத்தையே ஆண்டார். அந்த ராமர் நான் கிடையாதுன்னு சொல்கிறாரு. நான் உருவாக்கின உலகத்தில் தான் அவர் ராமரை ஆட்சியம் செய்தார், ராஜ்யம் செய்தார். அவருடைய ராஜ்யம் திரேதாயுகத்துல இருந்தது. அவரை ஜபிக்க வேண்டியதே இல்லை. அவரை போய் நீங்க எதுக்கு ஜபிக்கிறீங்க, அவர் பேர் எதுக்கு ஜபிக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. ஏன்னா அவரே ஒரு மனிதர் மாதிரிதான், தெய்வீக மனிதர், அவர் ஆட்சி செஞ்சுட்டு போனவர் தான், உங்களை மாதிரிதான். அவர் பேர் எதுக்கு ஜபிக்கிறீங்க, அவர் ஒன்றும் கடவுள் இல்லைன்னு சொல்றாரு. இப்போது பாபா புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் இவை அனைத்தையும் சிந்தனை செய்து பூஜை செய்து நீங்கள் ஏணிப்படியில் இறங்கிதான் வந்துள்ளீர்கள். நம்மளே தான் இந்த ராமர் கிருஷ்ணர் இவங்களெல்லாம் உருவாக்கி, இவங்க சிலையை உருவாக்கி நம்ம பக்தி செஞ்சு நம்ம இறங்கியே வந்துட்டோம்னு சொல்றாரு. ஏனென்றால் அவை அனைத்தும் தவறாகும் பாபா சொல்றாரு ஆத்மான்னு புரிஞ்சிக்காம பரமாத்மாவை நினைக்காம மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம தவறாவே செஞ்சு வந்துட்டோம். அதனாலதான் ஏணிப்படியில இறங்கி வந்துட்டோன்றாரு. ஒரு பாபா மட்டுமே சரியானவர் ஆவார். பாபா சொல்றாரு ஒரே ஒரு கடவுள் தாங்க, எல்லா தரமும் ஏத்துக்கக்கூடிய கடவுள் ஒருத்தர் தான், அது நான் தான், சிவன் என் பேரு, என்னதான் அல்லா ஜஹோவா எல்லா பேர்லயும் கூப்பிடுறாங்க, நான் மட்டும்தான் சரியானவன் சத்தியமானவன் நான் சொல்றாரு. அவர் குழந்தைகளாக உங்களுக்கு அமர்ந்து இப்ப புரிய வைக்கிறார். இது பிரம்மா பாபா சொல்றாரு. ஒரு பாபா தான் சரியானவர், அவர் தான் உங்களுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். இது எப்படிப்பட்ட மறதி விளையாட்டாக இருக்குதுன்னு பாபா சொல்றாரு. எந்த தந்தையிடமிருந்து இவ்வளவு விளையாட்டு ஆசை கிடைக்கிறதோ அவரை நினைவு செய்தால் அவர்களுடைய முகமே பிரகாசித்து கொண்டிருக்கும். பாபா சொல்றாரு எப்பேற்பட்ட ஆஸ்தி, 21 பிறவிக்கு ராஜா லட்சுமி நாராயணன் ஆகிறீங்க, லட்சுமி நாராயணன் ராமர் சீதையா ஆகிற ஆஸ்தி கிடைக்குது. அப்பேற்பட்ட தந்தை உங்களை அப்படி ஆக்கியிருக்காருன்னா அவரை நினைச்சா அவங்க முகம் எப்படி பிரகாசிக்குன்றாரு. யாரெல்லாம் அந்த மாதிரி நினைக்கிறாங்களோ அவங்க முகமே பிரகாசிச்சுட்டு இருக்கும்னு சொல்றாரு. முகம் குஷியில் மலர்ந்து விடுகிறது பாபா சொல்றாரு. முகத்தில் புன்சிரிப்பு வந்து விடுகிறது. அப்ப பாபா நினைக்க பாருங்களேன், முகமே அப்படியே சிரிக்கும், அப்படியே குஷி இருக்கும் முகத்துல, அந்த மாதிரி புன்சிரிப்பு வந்துருதுன்றார். பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நாம் லட்சுமி நாராயணனாக ஆவோம் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. இப்ப கடவுளை நினைக்க நம்ம அந்த அளவுக்கு அவருக்கு சமானமா ஆகும்போது, கடவுளுக்கு சமானமா ஆகும்போது நம்ம லட்சுமி நாராயணனாகவே ஆயிடுவோம்னு சொல்றாரு. தேவதைகளா ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. அரை கல்பத்திற்கு நம்முடைய துக்கங்கள் எல்லாமே தூரம் போயிடும். இந்த மாதிரி நம்ம பாபா நினைச்சாலே போதும், நமக்கு எந்த பிறவிலும் சரி அடுத்த எடுக்க போற 20 அரை கல்பம் நம்ம என்ன பர்த் எடுக்க போறோமோ அங்க துக்கமே இருக்காது, சுகந்தா இருக்குன்றாரு. பாபா எதுவும் கருணை காட்டுவார் என்பதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. பாஸ் போடுங்க அப்படின்ட்டு டீச்சர்கிட்ட போய் நம்ம கேட்போமா, நம்ம என்ன எழுதுறோமோ அதுக்கு தான் மார்க் இல்லையா? அது மாதிரிதான் இங்கேயும் பாபாட்ட போய் கருணை காட்டுங்க பாபாலாம் சொல்ல முடியாது. இல்லை, நாம் எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்வோமோ அந்த அளவுக்கு தான் தூய்மை ஆகும்னு சொல்றாரு பாபா. உலகத்திற்கு எஜமானர்களாக இருக்கும் லட்சுமி நாராயணன் எவ்வளவு புன்சிரிப்போடு இருக்கிறாங்க. இந்த கோயில்ல பாருங்க, திருப்பதியில அந்த லட்சுமி நாராயணன் எவ்வளவு புன்சிரிப்போட இருக்கிறாங்க. அப்படி ஆகணும்னு சொல்றாரு. இப்போ நீங்க அந்த கடவுளா போய் நீங்க நினைச்சு கும்பிட்டுட்டு இருந்தீங்க, ஆனா இப்ப பாபா நமக்கு லட்சியம் என்ன கொடுத்துருக்கிறாருன்னா அந்த மாதிரி தேவதையா நீங்க ஆகணும், உங்க முகமும் அப்படி புன்சிரிப்பா இருக்கணும்னு சொல்றாரு. எல்லையற்ற தந்தையை நினைவு செய்து மீண்டும் நாம் உலகத்திற்கே எஜமானர்களாக ஆவோம் என்ற உள்ளுக்குள் குஷி ஏற்படுகிறது பாபா சொல்றாரு. இப்ப எல்லையற்ற அப்பா கடவுளே வந்துட்டாரு. அவரை நினைச்சு நம்ம நமக்குள்ளார குஷி ஏற்படுது. என்னன்னா உலகத்துக்கே எஜமானரும் ஆக போறான்றது. ஆத்மாவின் இந்த குஷியின் சம்ஸ்காரம் தான் ஆத்மாவோடய செல்லும் சொல்றாரு. கடைசியா நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்? வெறுங்கையோட வந்தோம், வெறுங்கையோட போறோம். இப்ப பரந்தாமத்துக்கு போகும்போது என்ன சம்ஸ்காரத்தை நம்ம எடுத்துட்டு போறோம்? இங்க பாபாவோட குஷியா வாழ்ந்தோம், குஷியா உள்ளுக்குள்ளார அந்த குஷி இருக்கு இல்லையா, பாபாவை நினைச்சு அந்த குஷியை தான் நம்ம எடுத்துட்டு போறோம். அந்த ஞானம்லாம் கூட அப்படியே மறந்துடும். அடுத்த பிறையில ஞானம்லாம் அப்படியே ஸ்மர்ஜ் ஆயிடும். வெறும் இந்த குஷி மட்டும்தான் அந்த தேவதைகள் முகத்துல இருக்குன்றாரு. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 2500 வருஷம் அப்படியே இறங்க படி இறங்க அந்த முகத்துல குஷி போயிருன்றாரு. இந்த சமயத்தில் மாயை உங்களை அதிகம் கொதிப்படைய செய்யும். இப்ப இந்த நேரத்துல மாயாவோட ஒரே போராட்டம் நடக்குது. நம்ம பாபாவுடையவரா ஆகிறோம், ஆனா இந்த மாயா நம்மள விட மாட்டேன். ஏன்னா அரை கல்பம் அது கூட வாழ்ந்ததுனால இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இருக்குல்ல, இதுல ஒரே போராட்டமா இருக்குது. இது மற்றவங்க நம்மள என்ன திடீர்னு இந்த வழியில போறீங்க அப்படின்லாம் நம்மள பிடிச்சி ஏதாவது பேசுறது, பின்னாடி பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும். நமக்கு அவமானப்படுத்துறது,
அந்த மாதிரிலாம் நம்மளை இது வரைக்கும் நம்மளை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பிடிக்காம போயிடும். இதெல்லாம் வந்து மாயாவுடைய கொந்தளிப்புன்றாரு. அதை வந்து நம்மளை அதிகம் கொதிப்படைய செய்யுன்றாரு. உங்களுடைய நினைவை மறக்க செய்ய மாயா அதிகம் முயற்சி செய்யும். இப்ப பாபாவை நம்ம நினைக்கிறது இந்த மாயாவுக்கு பிடிக்காது, அதனால அவரை நினைக்க விடாம பண்ணுன்றாரு. எப்போதும் இப்படி புன்சிரிப்புடன் இருக்க முடியாது. இப்ப நம்ம பிகே ஆகி அப்படியே முகம் மலர்ச்சியா இருக்கலாம்னு பார்த்தா இருக்க விட மாட்டுது. ஏன்னா நம்மளால புன்சிரிப்போட எப்பவுமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி மாயா நம்மள ஏமாத்துதுன்றாரு. ஏதாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக நீங்க ஏமாறுவீங்கன்னு சொல்றாரு. அப்படியே எல்லாரும் எல்லா நேரத்திலும் அப்படியே சிரிச்சுட்டே இருக்க முடியாது. பிகே ஆயிட்டு பாபா நினைச்சு சிரிக்கலான்னு பார்த்தா விடாது. மனசுக்குள்ள ஒரு குஷியா இருக்கலாம், வெளியில சிரிக்கலாம்னா கூட மனசுக்குள்ள ஒரு புன்சிரிப்போட குஷியா இருக்க கூட விடாதுன்றாரு. ஏதாவது ஒரு நேரத்துல உங்களை கண்டிப்பா ஏமாத்துறோன்றாரு. மனிதர்கள் நோயிரும் போது சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னாலும் கூட சிவபாபா யார் என்பது யாருக்குமே தெரியவில்லை எனும்போது என்னவென்று புரிந்து நினைவு செய்வார்கள். ஏன் நினைவு செய்வார்கள் சொல்லி கேட்கிறார். பாருங்க, இப்ப நம்ம யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா பாபா நினைங்கன்னு சொல்றோம். அவங்க பாபா யாரு எப்படி இருக்கிறாருன்னே தெரியாம அவங்க என்னன்னு புரிஞ்சிட்டு நினைவு செய்வாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகும் என்பதை குழந்தைகளாகி நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆனா நமக்கு தான் பாபா யாரு, எங்க இருந்து வந்திருக்காரு, நம்ம யாரு, நமக்கு அறிமுகம் அவர் கொடுத்தாரு. அவரோட அறிமுகத்தையும் கொடுத்தாரு. அவன் அருளால் அவன் தாழ்வனைங்க. இப்ப சிவன் யாரு, எங்க இருந்து வந்திருக்காரு, பரந்தாமத்துல இருந்து புள்ளியா இருக்கிறாரு, எல்லாமே நமக்கு தான் தெரியும். அவரை நினைக்க நம்ம தமோ பிரதான நிலையில இருந்து சதோ பிரதானமா ஆயிரம்னு சொல்றாரு. தேவதைகள் சதோ பிரதானமானவர்களாக இருக்கிறாங்க அல்லவா, அதனை தெய்வீக உலகம்ட்டு சொல்லப்படுது. மனிதர்களின் உலகம் என்று சொல்லப்படுறதில்லை. ஏன்னா அங்க தேவதைகள் வாழறாங்க. மனிதன் என்ற பெயரே அங்க இருக்காது. இந்த தேவதை என்றுதான் சொல்லப்படுகிறது சொல்றாரு. சொர்க்கத்துல எல்லாரையும் தேவதைன்னு தான் கூப்பிடுவாங்க. அது தேவ உலகமாகும், தேவலோகம்னு சொல்றாரு. ஆனா இது மனுஷலோகம் அப்படின்னு சொல்றாரு. இவை அனைத்தும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். பாபா விதவிதமா நமக்கு புரிய வைக்கிறார். பாபா தான் வந்து புரிய வைக்கின்றார். அவரை ஞான கடல் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் தான் வந்து இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாரு. அவரை தான் ஞான கடல். ஏன்னா விதவிதமா டெய்லி ஞானத்தை புரிய வைக்கிறாரு. பாபா அநேக விதமான ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இருந்தாலும் கடைசியில் மகா மந்திரத்தை தான் கொடுக்கின்றார். பாபா எவ்வளவு ஞானத்தை புரிய வச்சாலும் கடைசியில பாபா சொல்றது என்னன்னா, என்னை நினைவு செய்யுங்க, ஆத்மானு புரிஞ்சு என்னை நினைவு செய்யுங்கன்னு தான் சொல்றாரு. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க. மேலும் உங்களுடைய எல்லா துக்கங்களும் தூர போயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. கல்பத்திற்கு முன்பு கூட நீங்கள் தேவதைகளாக தான் ஆகியிருந்தீங்கன்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, நீங்க வந்து சந்தேகப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க போன கல்பத்துல கூட தேவதையா ஆனீங்க. அதே மாதிரிதான் இந்த கல்பத்திலையும் இப்பவும் நீங்க தேவதையா ஆயிடுவீங்க சொர்க்கத்துக்கு போயின்னு சொல்லிட்டாரு. உங்களுடைய நடத்தை தேவதைகளை போலதான் இருந்தது போன கல்பம். அங்கே யாருமே தலைக்கீழாக பேசவில்லை. அந்த சொர்க்கத்துல யாரும் தலைக்கீழா பேச மாட்டாங்க. தேக உணர்வுல பேச மாட்டாங்க. நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, உடம்பு எப்படி இதுன்னா அங்க பேச மாட்டாங்க. இங்கதான் நம்ம உடம்ப பார்த்து உடம்பையே பார்த்துட்டு உடம்புன்னு நினைச்சிட்டு பழகிறதுனால உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. அங்க எல்லாருமே ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. எல்லாருமே எப்பயுமே ஆரோக்கியமா தான் இருப்பாங்க. அங்கெல்லாம் போயிட்டு உடம்பு எப்படி இருக்குதுலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அது வந்து தலைக்கீழான பேச்சு, அந்த மாதிரி தலைக்கான பேச்செல்லாம் அங்க யாரும் பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவுமே நடப்பதே இல்லை. அந்த இடத்துல சொர்க்கத்துல காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தினுடைய காரியங்கள் எதுவுமே நடக்காது. அந்த உலகமே தேவதைகளின் உலகமாகும். இது மனித லோகமாகும். இது மனுஷனுடைய உலகம். வித்தியாசம் இருக்கிறது அல்லவா. இதை பாபா தான் உட்கார்ந்து நமக்கு புரிய வைக்கிறார். தேவ உலகம் இப்ப கடந்து போய் லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆயிடுச்சுன்ட்டு மனுஷங்க புரிஞ்சுக்கிறாங்க. மனுஷங்க சொல்றாங்க, இந்த உலகம் சொர்க்கமா இருந்தது, ஒரு காலத்துல சொர்க்கம் இருந்தது, ஆனா லட்சக்கணக்கான வருடங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இங்க யாரையுமே தேவதை என்று சொல்ல முடியாது. பாபா சொல்றார், இப்ப கலியுகத்துல யாராவது ஒருத்தவங்க தேவதைகள் சொல்ல முடியுமா? தேவதைகள் தூய்மையானவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தேவதைகள் எப்படி இருப்பாங்க? தெய்வீக குணமுடையவர்களா இருப்பாங்க, தூய்மையா இருப்பாங்க. அவங்கள சுத்தி இடமே தூய்மையா தான் இருக்கும். அவங்களும் மனசு அப்படியே வெள்ளை மனசா இருக்கும், அப்படியே தூய்மையா இருப்பாங்க. தேவதைகளை மகான் ஆத்மாக்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது சொல்றாரு. தேவதை கிருஷ்ணர் எல்லாம் நம்ம மகான் ஆத்மான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்களாம் மகான் ஆத்மான்னு சொல்றாரு. மனிதர்களை ஒருபோதும் அப்படி சொல்ல முடியாது. இங்க ஏதாவது ஒரு மனுஷனை கூட்டி ஒரு மகான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது ராவனுடைய உலகமாகும் சொல்றாரு. ராவணன் மிகப்பெரிய எதிரி ஆவான். இவனை போன்ற எதிரி வேற யாருமே கிடையாதுன்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப உலகமே அழியறதுக்கு காரணமே இந்த ராவணன் தானே. எப்பேற்பட்ட எதிரி பாரு. எல்லாருக்கும் துக்கம் கொடுக்கறான்,
எல்லாரையும் கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, இது எல்லாம் யாருன்னா ராவண புத்தி தான். இந்த ராவணனால தான் இது எல்லாமே நடக்குது. இவனை மாதிரி எதிரி யாருமே இல்லைன்றாரு. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ராவணனை எரிக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவன் யார் என்பது யாருக்குமே தெரியல. ஆனா இந்த ராவணனை செஞ்சு செஞ்சு தசரால எரிக்கணும். 10 தலை ராவணனால இவன் யாருன்னு யாருக்கும் தெரியல. இவன் யாருன்னா பாபா சொல்றார், இவன் எந்த ஒரு மனுஷனும் கிடையாது. இவன் 5 விகாரங்களாகும். இந்த ராவணன்றது 5 விகாரங்கள் ஆகையினால் இதற்கு ராவண ராஜ்யம்ட்டு சொல்லப்படுகிறது. 5 விகாரங்கள் ராஜ்யம் அல்லவா. ஆணுக்கு 5, பெண்ணுக்கு 5. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் ஆணுக்குள்ளேயும் இருக்கு, பெண்ணுக்குள்ளேயும் இருக்கு. இதைதான் 10 தலை ராவணனா காமிச்சிருக்கிறாங்க. அனைவரிடத்திலும் 5 விகாரங்கள் இருக்கின்றன. துர்க்கதி மற்றும் சத்கதியின் இந்த விளையாட்டு தான் உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஒரு திருவிளையாடல் மாதிரி. இது அரைக்கல்பம் சுகம், அரைக்கல்பம் துக்கம்ன்ற விளையாட்டு. இது துர்க்கதி சத்கதிக்கான விளையாட்டு தான் இது. இப்போது உங்களுக்கு சத்கதியின் நேரத்தை பற்றியும் பாபா புரிய வச்சிருக்காரு. ஆனா நம்ம அந்த 2500 வருஷம் துக்கம் முடிஞ்சிருச்சு. இப்ப துக்கத்தை முடிச்சு சத்கதிக்கான நேரத்தை பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறார். துர்க்கதை பற்றியும் நமக்கு புரிய வச்சிருக்காரு. நம்ம எப்படி துர்க்கதி அடைஞ்சோன்றதையும் பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். நீங்கள் தான் மேலே உயருகிறீர்கள், பிறகு நீங்க தான் கீழே விழுறீங்கன்னு சொல்லி பாபா நமக்கு புரிய வைக்கிறார். யாரெல்லாம் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்க தான் தேவதைகளா வாழ்ந்தீங்க, அவங்களே தான் இறங்கி இப்ப மனுஷங்கள் ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாரதத்தில் தான் சிவ ஜெயந்தி கூட நடக்கிறது. வெளிநாட்டுலாம் சிவ ஜெயந்தி கொண்டாட மாட்டாங்க. பாரதத்தில் தான் நடக்குதுன்னா பாரதத்தில் தான் சிவனும் அவதரிக்கிறாரு. ராவண ஜெயந்தியும் பாரதத்தில் தான் நடக்குது. பாருங்க, சிவ ஜெயந்தி இங்க தான் நடக்குது, ராவண ஜெயந்தி இங்க தான் நடக்குது. அரைக்கல்பம் தெய்வீக உலகமா இருந்த இந்த உலகம் லட்சுமி நாராயணோட ராஜ்யம் நடந்தது. ராமர் சீதையின் ராஜ்யமும் நடக்கிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருடைய வாழ்க்கை கதையும் தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்போ நம்ம பிகே ஆன பிறகுதான் லட்சுமி நாராயணன் யாரு, ராமர் சீதை யாருன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். அனைத்து மகிமைகளும் உங்களுடைய தான் சொல்லி சொல்றாரு. நவராத்திரியில் பூஜை போன்றவைகள் அனைத்தும் உங்களுக்கு தான் நடக்கிறது சொல்லி சொல்றாரு. நீங்கள் தான் ஸ்தாபனை செய்கிறீர்கள். இப்ப நம்ம தான் ராஜ்யத்தையே ஸ்தாபனை செய்யறோம், நமக்கு தான் எல்லா பூஜையும் நடக்குதுன்றாரு. ஸ்ரீமத் படி நடந்து நீங்கள் உலகத்தை மாற்றுறீங்க. பாபாவுடைய வழிப்படி நடந்துதான் நம்ம இந்த உலகத்தையே இப்ப மாற்றம் செய்யறோம். எனவே ஸ்ரீமத் படி முழுமையாக நடக்க வேண்டும் அல்லவான்னு சொல்லி பாபா நம்மளை கேட்கிறார். இப்ப இந்த உலகம் முழுக்க 196 கண்ட்ரீஸ்ல இதே நேரத்துல இதே முரளிய எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே ஆடிட்டு இருக்கிறாங்க. எத்தனை லட்சம் பிகேஸ் இப்ப உருவாயிட்டாங்க இல்லையா. இப்ப எல்லாருமே ஸ்ரீமத் படி நடந்து உலகத்தை மாற்ற முயற்சி செய்றீங்க, அப்புறம் ஏன் முழுமையா ஸ்ரீமத் படி நடக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. வரிசை கிரமமாக முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப பாபா கருவியா நம்மளை செலக்ட் பண்ணி லட்சுமி நாராயணோட ராஜ்யம் ராமர் சீதையோட ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்தாபனை நடந்துட்டு இருக்குது. இது சண்டை போன்றவற்றின் விஷயமே எதுவும் இல்லை. ஆனா நம்ம போயிட்டு சண்டை போட்டு ராஜ்யத்தை பிடிக்கல. நம்ம புஜ பலத்தினால ராஜ்யம் அடையல, நம்ம யோகா பலத்தின் மூலமா ராஜ்யம் அடையிறோம். யார் அதிகமா பாபா நினைக்கிறாங்களோ அவங்கதான் லட்சுமி நாராயணன் ஆகி ராஜ்யத்தை பிடிக்கிறாங்க. சுயராஜ்ய அதிகாரி ஆகி ராஜ்யம் ஆள போறாங்க, விஸ்வத்தையே ராஜ்யம் ஆள போறாங்க. இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாத விஷயம்னு சொல்லி சொல்றாரு. சண்டையெல்லாம் எதுவுமே நம்ம போடுறது இல்ல. இந்த புருஷோத்தம சங்கமேகமே தனிப்பட்டது என்பதை இப்போது நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஆத்மா உத்தமமாகிற யுகம் இது சங்கம யுகம். இதுல ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கிறாங்க. இந்த யுகமே தனிப்பட்ட யுகம்னு சொல்றாரு. பழைய உலகத்தின் கடைசி முடிவு மற்றும் புதிய உலகத்தின் ஆரம்பம் எதுன்னு சொல்றாரு. இப்ப உங்க வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போல, இனிமேதான் ஆரம்பமேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க முடிவுல இருக்கிறீங்க, ஆனா இந்த முடிவு கிடையாது, இது ஆரம்பம்ன்றாரு. பழைய உலகத்தை மாற்றுவதற்காகவே இப்ப பாபா வருகின்றார். இப்ப கடவுள் எதுக்கு வந்திருக்கிறாரு? இந்த கலியுகமா மாதிரி எல்லாம் ஒரே துக்கமா இருக்கு, இந்த துக்கத்தை போக்கதான் வந்திருக்கிறாரு. உங்களுக்கு நிறைய புரிய வைக்கிறார். ஆனா நிறைய பேர் மறந்துடுறாங்க. பாபா டெய்லி முறையில விதவிதமா புரிய வச்சாலும் நம்ம ஆளுங்க எல்லாம் மறந்துடுறாங்க பிகேஸ் சொல்லி சொல்றாரு. எந்தெந்த பாயிண்ட்களை புரிய வைத்திருக்க வேண்டும் என்று சொற்பொழிவுக்கு பிறகு நினைவுக்கு வருகிறது. இப்ப சிலர் சொற்பொழிவுக்கு கூப்பிடுறாங்கன்னா அங்க போயிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லும் போது சில பாயிண்ட்ஸை மறந்துடுறாங்க. அப்ப சொற்பொழிவே முடிஞ்ச பிறகுதான் ஞாபகம் வருதுன்றாரு. அப்படியே கல்பமாக எப்படி ஸ்தாபனை நடந்ததோ அப்படியே இப்ப நடந்து கொண்டு இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் என்ன பதவி அடைஞ்சாங்களோ அதே தான் அடைவாங்க. யார் லட்சுமி நாராயணனோ அவங்கதான் லட்சுமி நாராயணன் ஆவாங்க. யார் பிரஜையோ அவங்கதான் பிரஜை ஆவாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி பதவி அடைய முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாரும் ஒரே மாதிரி பதவி அடைய மாட்டாங்க. எல்லாரும் லட்சுமி நாராயணன் ஆக முடியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைபவர்களும் இருக்கிறாங்க என்றால் குறைந்ததிலும் குறைந்த பதவி அடைபவர்களும் இருக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், லட்சுமி நாராயணன் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க,
சாதாரண சண்டாள பதவி, பொனையரிக்கிற பதவி அடைகிறவங்களும் இருக்கிறாங்கன்றார். யார் ஒன்றில் மட்டுமே ஈடுபட்டுள்ள மாறாத குழந்தைகளாக இருக்கிறார்களோ இன்னும் போக போக வருந்துவார்கள். பாபா சொல்றார் பாருங்க, இன்னும் பாபா மட்டும் நினைக்கிற குழந்தைகள் நல்ல பதவி அடைவாங்க. யாரெல்லாம் மாறாத குழந்தைகளா இருக்கிறாங்களோ, பாபா சொல்லி கேட்காத குழந்தைகளா இருக்கிறாங்களோ அவங்க போக போக வருந்துவார்கள் சொல்லி சொல்றார். இவர்கள் செல்வந்தர்களுக்கு வேலைக்காரர்களாக ஆவார்கள், பிரஜைகளுக்கு கூட வேலைக்காரனா ஆயிடுவாங்க. இவர்கள் ராஜ்ய வம்சத்திற்கு வேலைக்காரர்களாக ஆவார்கள். இவர்கள் பெரிய செல்வந்தர்களாக ஆவார்கள். அவர்களை அவ்வப்போது வரவேற்று கொண்டே இருப்பார்கள். அனைவரையும் வரவேற்பார்கள், அனைவருடைய முகத்தையும் பார்ப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா இதெல்லாம் யார் யாரு என்னவா ஆவாங்க, அதுக்காக வருந்துவாங்கன்றத சொல்றாரு. சிலர் போய் பிரஜைகளுக்கு வேலைக்காரரா ஆவாங்களாம், சிலர் போய் ராஜவம்சத்திற்கு வேலைக்காரர்களா ஆவாங்களாம். அதாவது கிருஷ்ணர் ராதை இருக்கிற இடத்துல போய் அங்க வேலைக்காரரா ஆவாங்க. இவர்கள் பெரிய செல்வந்தர்களா ஆவாங்க. சிலர் நல்ல பெரிய பிரஜையா ஆவாங்க. அவர்களை அவ்வப்போது வரவேற்றுக்கிட்டே இருப்பாங்க, அனைவரையும் வரவேற்பாங்க, அனைவருடைய முகத்தையும் பார்ப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாரையும் வரவேற்பாங்களாம், எல்லாருடைய முகத்தையும் பார்ப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா கூட பிரம்மாவின் வாயின் மூலம் இப்ப புரிய வைக்கிறார். இந்த விஷயம் எல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? சிவன் தான் மேல இருந்து பார்த்துட்டு சொல்றாரு. இது என்ன நடந்ததோ அவருக்கு தான் தெரியும். இதெல்லாம் பிரம்மா வாய் மூலமா நமக்கு புரிய வைக்கிறாரு. அனைவரும் நேரடியாக பார்க்க முடியுமா என்ன? நீங்கள் இப்போது நேரடியாக வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தூய்மையாக ஆக்கியிருக்கிறீங்க. இங்கே சில அப்பவித்திரமானவர்களும் வந்து அமர்ந்து விடுகிறார்கள். பாபா மீட்டுக்கு சில தூய்மை இல்லாதவர்களும் போயிடுறாங்கன்றாரு. கொஞ்சமாவது கேட்டார்கள் என்றால் பிறகு தேவதையாக ஆகிவிடுவார்கள். பாபா சொல்றார், இருந்தாலும் வந்தாலும் கொஞ்சம் கேட்டா கூட தேவதை ஆயிடுவாங்க. ஞானம் கொஞ்சம் கேட்டாலே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்றாரு. இருந்தாலும் கொஞ்சமாவது கேட்டார்கள் என்றால் தாக்கம் ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. கேட்கவில்லை என்றால் வரவே மாட்டார்கள். அதாவது மதுபனுக்கு வந்தாலும் பரவாயில்ல, வந்து கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் கொஞ்சம் மாறிடுவாங்க, தாக்கம் ஏற்படும். கேட்கல வரவே இல்லைன்னா மாறவே மாட்டாங்கன்றாரு. எனவே முக்கியமான விஷயம் பாபா சொல்றாரு, மன்மனா பவ. இந்த ஒரு மந்திரத்தின் மூலம்தான் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் தூரம் போய்விடுகிறது. எது நடந்தாலும் சரி, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு பாபா மட்டும் தான் தெரியும், நான் ஆத்மான்னு புரிஞ்சு பாபா மட்டும் நினைக்கிறேன், இதை பண்ணீங்கனாலே போதும், உங்க துக்கம்லாம் போயிருன்றாரு. தந்தை கூறுகின்றார் மன்மனா பவ. பிறகு டீச்சராக ஆகி மத்தியாஜி பவ என்றும் கூறுகின்றார். பாபா வந்து அவரை நினைக்க சொல்றாரு. பிறகு என்ன சொல்றாரு? டீச்சர் ஆகி நம்மள லட்சுமி நாராயணன் மாதிரி இதுதான் உங்க ஏம் ஆப்ஜெக்ட், அது மாதிரி ஆகுங்கன்னு சொல்லி நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. இவர் தந்தையாகவும் இருக்கிறாரு, டீச்சராகவும் இருக்கிறாரு, குருவாகவும் இருக்கிறாரு. மூவருமே நினைவிருந்தாலும் கூட புன்சிரிப்பான நிலை இருக்கும். இப்ப நம்ம அப்பாவை வந்து பரமாத்மா சிவனை தந்தையாவும் நினைக்கிறோம், டீச்சராகவும் நினைக்கிறோம், குருவாகவும் நினைச்சோம்னா நமக்கு முகத்துல புன்சிரிப்பு இருக்குன்றாரு. தந்தை படிப்பிக்கின்றார், பிறகு பாபா தான் கூடவே அழைத்து செல்கின்றார். கடவுளே நம்ம அப்பாவை வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு ஆசிரியராகி. பிறகு கூடவே அவர் கூட நம்மளை கூட்டு போயிடுவாரு. இப்படிப்பட்ட தந்தை எவ்வளவு நினைவு செய்யணும் பாருங்களேன். நம்ம உலகத்துல எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம், நம்ம யார் நம்ம கூட இருப்பாங்க, கடைசியா யார் வருவாங்க, எதுவுமே தெரியாம குழம்பி வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லையா? கடைசி நேரத்துல நம்ம சாகும் போது யார் கூட இருப்பாங்க, நம்மளை கூட்டு போவாங்களா, நம்ம அடுத்து என்ன ஆகும் அப்படிலாம் பயந்தோம். இப்ப பாருங்க, இப்ப நமக்கு வந்து எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டாரு. குழந்தை நீ என்ன நினைச்சு கடைசியா சரீர விடும்போது நானே வந்து கூட்டு போறேன்றாரு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இப்படிப்பட்ட தந்தையை எப்படி நினைவு செய்யணும்னு சொல்லி கேக்குறாரு. பக்தி மார்க்கத்தில் பாபாவை யாருமே தெரிஞ்சிருக்கல, ஆனா நம்மளும் தான் பக்தி பண்ணோம். கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? இல்லவே இல்லை. எல்லாரையும் கடவுள் நினைச்சு கும்பிட்டுட்டு இருந்தோம். பகவான் இருக்கின்றார் என்று மட்டும் தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் அவர் யாருன்னே தெரிஞ்சிருக்கல. நாம் அனைவரும் சகோதரர்கள் என்பதையும் கூட தெரிஞ்சிருக்கிறாங்க. பாருங்க, இப்ப மற்ற தர்மத்துல முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாரும் சகோதரர்கள், அதெல்லாம் மட்டும் தெரிஞ்சிருக்கிறாங்க. தந்தையிடம் வந்து என்ன கிடைக்க வேண்டும் போன்ற எதையுமே தெரிஞ்சிருக்கவில்லை. கடவுள் ஒருத்தர் தான், நம்ம எல்லா சகோதரர்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அவர்கிட்ட என்ன கிடைக்கும்ட்டு தெரிஞ்சிருக்கல. ஒரு தந்தை இருக்கிறார், நாம் அவருடைய குழந்தைகள், அனைவரும் சகோதரர்கள் என்பதை இப்போது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இது எல்லையற்ற விஷயம் அல்லவா? குழந்தைகள் அனைவருக்கும் டீச்சர் ஆகி படிப்பிக்கின்றார். இப்ப டீச்சராகி நமக்கு படிப்பு சொல்லித்தரார். பிறகு அனைவருடைய கணக்கு வழக்குகளையும் முடித்து திரும்பி அழைத்து செல்வார். ஆனா அவர் எதுக்கு வெயிட் பண்றாருன்னா, நம்ம இந்த பாடத்தை படிச்சு வாழ்க்கையில அப்ளை பண்ணி நம்ம கணக்கு வழக்குகளா ஒழுங்கா முடிக்கணும். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கும் கணக்கு வழக்கை ஏற்படுத்தி வச்சுட்டோம். பதிலுக்கு பதில் பேசி பதிலுக்கு எல்லா காரியத்தையும் பண்ணி ஒரே கணக்கு ஏற்படுத்தி வச்சுட்டோம். எல்லாமே கணக்குனாலதான் இப்ப இருக்கிறோம். ஒருத்தவங்க கூட இருந்து வாழறதுக்கெல்லாம் கூட கணக்கு இருக்குது. அதனால இந்த கணக்கு வழக்கெல்லாம் நம்ம முடிக்கணும்ன்றாரு. நீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாதான் நான் கூட கூட்டு போவேன்.
சொல்லி சொல்றாரு. இந்த மோசமான உலகத்துல இருந்து திரும்பி செல்ல வேண்டும். பாபா சொல்றார், குழந்தைகளே, இது ஒரு உலகமா? இதுல போய் வாழணும்னு ஆசைப்படுறீங்களே, இது எவ்வளவு மோசமான உலகம். இங்க இருந்து திரும்பி போகணும். இங்க எதுவுமே நிலை இல்லை. திடீர்னு புயல் வரும், திடீர்னு நிலநடுக்கம் வரும், திடீர்னுட்டு ஆக்சிடென்ட் ஆகும். இங்க போய் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? புதிய உலகத்தில் வருவதற்காக உங்களை தகுதியானவர்களாக இப்ப ஆக்குகிறார். இப்ப நம்ம இந்த பழைய உலகத்துல இருந்தாலும் பாபாவுடைய ஞானத்தை கேட்டு படிப்பை படிச்சு ஸ்ரீமத் படி நடந்து புது உலகம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு தகுதியானவர்களா நம்மளை ஆக்குறாரு. யார் யாரெல்லாம் தகுதியானவர்களாக ஆகுறாங்களோ அவங்கதான் சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா சொல் பேச்சு கேட்டு ஸ்ரீமத் படி நடந்து தகுதியானவர்களா தேவதையா ஆகுறாங்களோ அவங்கதான் சத்தியுகத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தங்களுடைய நிலையை எப்போதும் ஒரு நிலை மற்றும் புன்சிரிப்புடன் வைத்துக் கொள்வதற்காக தந்தை வந்திருக்கிறாரு. டீச்சர் மற்றும் சத்குரு மூவரையும் நினைவு செய்யணும். இப்ப பாபாவை மூன்றுமா நினைவு செய்யணும். தந்தை, டீச்சர், சத்குரு. எனக்கு கடவுளே அப்பாவா வந்திருக்காரு. அவர் தான் பாடம் எடுக்கிறாரு. அவர் என்ன பாடம் எடுத்து என்னை மாட்டி என்னை அவர் கூடவே கூட்டு போயிடுவாரு. சத்குருவா வந்திருக்கிறாரு, வழிகாட்டியா வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சிங்கனாதான் உங்களுக்கு முகத்துல பூன் சிரிப்பு வரும்னு சொல்றாரு. இங்கிருந்து தான் குஷியின் சம்ஸ்காரத்தை நிரப்பிக் கொள்ள வேண்டும். இந்த சங்கமேகம் தான் குஷியினுடைய வாழ்க்கையை, பாபாவோட நம்ம வாழற சந்தோஷமான வாழ்க்கை. இது வரைக்கும் மனுஷனை நம்பி வாழ்ந்தோம், ஒரே ஏமாட்டம் தான். இப்போ நம்ம மனுஷங்க இருந்தாலும் துக்கம் கொடுக்குறாங்க, இறந்து போனாலும் துக்கம் கொடுக்குறாங்க இல்லையா? நம்மளை யாரையுமே சுகமா வச்சு யாராவது சுகமா வச்சு பாத்துக்கிறாங்களா? ஆனா கிடையாது. அதனால இப்ப பாபா கூட தான் நம்ம வாழறோம். பாபா தான் நமக்கு சுகம் கொடுக்கிறாரு, சுகம் கொடுக்கும் வள்ளலா இருக்கிறாரு. வாழும் போதும் அவர் கூட, சாகும் போதும் அவர் கூட. அப்படியே இந்த குஷியின் சம்ஸ்காரத்தை நிரப்பிட்டு போங்கன்றாரு. ஆஸ்தியின் நினைவின் மூலம் முகம் எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பாபாவோட ஆஸ்தி, சொர்க்கம் நான் போறேன், சொர்க்கம் எப்படி இருக்க போகுது, அங்க நான் தேவதையாக போறேன், அந்த ஒரு நினைவின் மூலமா முகம் எப்போதும் உங்களுக்கு பிரகாசிச்சு கொண்டே இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம தேடினதே கடவுளை தான், அவரே கிடைச்சிட்டாரு. இதுக்கு மேல நமக்கு என்ன துக்கம்? சந்தோஷமா இருக்கணும்ன்றாரு பாபா. 2வது பாயிண்ட், ஸ்ரீமத் படி நடந்து முழு உலகத்தையும் மாற்றுவதற்கான சேவையை செய்யணும். இப்ப உங்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பாபா என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். பாபா முரளியில என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரோ அதுபடி நடக்கிறது தான் ஸ்ரீமத் படி நடந்து முழு உலகத்தையும் மாத்துறதுக்கான சேவை செய்யுங்க. 5 விகாரங்களில் யார் மாட்டி இருக்கிறாங்களோ அவர்களை விடுவிக்கணும். இப்ப நம்ம 5 விகாரத்துல இருந்து வெளியே யாரெல்லாம் 5 விகாரத்துல போதா குழியில போய் சாக்கடையில சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் விடுவிக்கணும்ன்றாரு. தங்களுடைய சுய தர்மத்தின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். நீங்க ஆத்மா, உங்களுடைய சுய தர்மமே அமைதி தான். அமைதி தேடி எங்கேயும் போக தேவையில்ல, உங்களுக்குள்ளேதான் அமைதி இருக்கு. நீங்க ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைவு செஞ்சீங்கன்னா அமைதி கடலாகிய தந்தை உங்களுக்கு அமைதியை கொடுப்பாரு அப்படின்றத புரிய வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. வரதானம். அனைவர் பொருட்டும் தனது அன்பான பாவனை மற்றும் பார்வை வைப்பவராக அனைவருக்கும் பிரியமான பரிசா ஆகுக. யார் எல்லாருக்கும் அன்பான பாவனை, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாருமே பிகேஸ், எல்லாரும் உலகம் ஃபுல்லாவே 800 கோடி ஆத்மாக்களும் என்னுடைய சகோதரர்கள், சிவத்தந்தையினுடைய குழந்தைகள் அப்படின்ட்டு அன்பான பாவனை எல்லார் மீதும் வைக்கிறவங்க, எல்லார் மேலேயும் பார்வையும் வைக்கிறாங்களோ அவங்கதான் எல்லாருக்கும் பிரியமான ஃபரிஸ்தாவா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. யாருக்கேனும் கனவில் கூட ஃபரிஸ்தா வந்தால் எவ்வளவு மகிழ்கின்றனர். யாருக்காவது கனவுல ஃபரிஸ்தா மாதிரி யாராவது வந்தாங்கன்னா பார்த்தா எப்படி இருக்கும்? கடவுளே வந்த மாதிரி தானே இருக்கும். அவங்கள பார்த்தோன்னே ஒரே சந்தோஷப்படுறாங்க. அந்த கிறிஸ்துவர்கள்லாம் தெரியும், ஏஞ்சல்னு சொல்லிட்டு தனியா அவங்களாம் ஏஞ்சலே வழிபடுவாங்க. அவங்க ஏஞ்சல் எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி கனவுல வந்தா கூட மகிழ்றாங்க இல்லையா? ஃபரிஸ்தா என்றாலே எல்லோருக்கும் பிரியமானவர். ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, ஃபரிஸ்தானாலே எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஃபரிஸ்தாவை பிடிக்கும் கிடையாது, எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோருக்கும் பிரியமானவர். அன்பு தருபவருக்கு தான், அன்பு தருபவர் அல்ல, அனைவருக்கும் அன்பு தருபவர். அதாவது யாருக்கு அன்பு தராங்களோ, யார் எனக்கு அன்பு தராங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் அன்பு தருவேன் அப்படி கிடையாது. எல்லாருக்குமே அன்பு கொடுக்கறவங்க தான் ஃபரிஸ்தான்னு சொல்லி சொல்றாரு. ஒருவர் எப்படிப்பட்ட ஆத்மாவாயினும் உங்களது பார்வையும் பாவனையும் அன்பாகவே இருக்கட்டும். ஒருத்தவங்க
எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்களாலும் இருக்கட்டும், அவங்க உங்களுக்கு அவதூறு பரப்புறாங்க, பின்னாடி பேசுறாங்க, யாரா வேணா இருக்கட்டும், உங்களோட பார்வையும் பாவனையும் அன்பாகவே இருக்கட்டும்ன்றாரு. அதுவே அனைவருக்கும் அன்பான நிலையாகும். எவரேனும் அவமரியாதை செய்தாலும் வெறுத்தாலும் அவர் மீதும் நன்மை செய்யும் எண்ணமே உங்களுக்கு எழணும். ஏனெனில் அந்த நேரம் அவர் ஏதோ ஒரு இன்னலில் இருக்கின்றார். யாரோ அவங்களுக்கு அவமரியாதை செய்யறாங்க, அவங்கள திட்டுறாங்க, வெறுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உள்ளார ஏதோ துக்கம், அவங்க ஸ்டாக்கு துக்கம் வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளார துன்பம் இருக்குது, அவங்க நீண்ட காலமா அவங்க ஏதோ பிரச்சனையில இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளார இருக்கிற துக்கத்தை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதனால உங்களுக்கு நீங்க என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்மை செய்து விடல்னு ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா, அது மாதிரி நம்ம யாராவது அவமரியாதை பண்ணாலும் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, பாவம் அவங்க நம்மளை திட்டி கொஞ்சம் அவங்க மனசு அமைதி பண்ணிக்கிறாங்க, பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்மையே செய்யுங்க, நன்மை செய்யற எண்ணமே உங்களுக்கு ஏறணும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. அவங்கதான் ஃபரிஸ்தான்றாங்க. ஃபரிஸ்தான்றவங்க எல்லாருக்குமே பிரியமான ஃபரிஸ்தாவா இருப்பாங்க. அந்த மாதிரி ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஸ்லோகன்: அனைத்து பிராப்திகளாலும் நிரம்பியவரே எப்போதும் முகம் மலர்ந்து சுகமான அதிர்ஷ்டசாலி ஆவார். பாருங்க, பாபாட்ட எல்லா கஜானாவும் இருக்கு, ஞானம், குணங்கள், சக்திகள் எல்லாமே இருக்கு, அன்பு, அமைதி, சுகம் எல்லாமே இருக்குது. இப்ப உலகத்துல ஒரு வீட்டுல எல்லாமே இருக்கு, ஆனா முகம் தொங்க போட்டு இருக்கு. எல்லாருக்கும் முகம் எல்லாம் இல்லைன்னு கேட்டா எல்லாமே இருக்கும். டிவி இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா மனசுல நிம்மதியே இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அன்பு இல்லை, பாசம் இல்லை, அவங்கள ஒரு அமைதி இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாபா நமக்கு இது எல்லாமே கொட்டி கொட்டி கொடுக்குறாரு இல்லையா. அமைதி கடல், அன்பு கடல், அன்பே சிவம் நமக்கு ஞானம் கொடுக்குறாரு, சக்தி கொடுக்குறாரு, எல்லா பிராப்திகள் எல்லாம் நிரப்பியவரை நம்ம ஆக்குறாரு. யார் அந்த மாதிரி நிரம்பி இருக்கிறாங்களோ அவங்க தான் எப்போதும் முகம் மலர்ந்து, அவங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னா கூட அவங்க முகம் அப்படியே மலர்ந்து போயிருக்கும். வீட்டுல ஒரு ஸ்தூல பொருட்கள் இல்லைன்னா கூட ஆனா முகம் மலர்ந்து இருக்கணும். ஏன்னா அவங்க அழிவற்ற பிராப்திகளால நிறைஞ்சிருக்கிறாங்க. கடவுள் இருக்கிறாரு, கடவுள்கிட்ட இருந்து அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குது. அப்ப அவங்க முகம் எப்படி இருக்கும்? முகம் மலர்ந்து சுகமான அதிர்ஷ்டசாலி ஆவார் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராம், நன்றி பரிவார்.